இன்னைக்கு நாம பாடம் 29ல் சில சிறு சிறு வாக்கியங்கள் உங்களுக்கு பயிற்சிக்காக நம்ம கொடுத்துருந்தோம். அந்த பயிற்சிகளுக்கான விடையை நாம் இப்போ பார்க்குறோம். பயிற்சி 1 தூங்குகிறாள். தூங்குதல், அதுக்கு சோ. அப்போ பெண்பால் ஒருமை, அப்போ சோத்தி ஹே, அவ்வளோதான். இரண்டாவது வருகிறார்கள், நான் ஆண்பாலில் எழுதுறதுக்காக கொடுத்துருந்தோம். வா அப்படின்னா அதுக்கு ஹிந்தியில் ஆ. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கிறது, இதில் ஆண்பால் இருக்குது, அப்புறம் பன்மையாகவும் இருக்கிறது. வருகிறார்கள் அப்படின்னு பன்மையாகவும் இருக்கிறது. அப்போ ஆ கூட தே சேர்க்கணும், ஆ தே. ப்ளூரலை காமிக்கிறதுக்காக ஹே, அப்போ ஆத்தே ஹே, அவ்வளோதான். மூணாவது சாப்பிடுகிறான், கான சாப்பிடு, ஆண்பால் ஒருமை அப்படிங்கிற மாதிரி சாப்பிடுகிறான் அப்படின்னு இருக்கு. அப்போ காத்தா ஹே. அடுத்தது நாலாவது ஓடுகின்றார்கள். ஓடுதல் பெண்பாலில் நம்ம கொடுத்துருக்கோம். ஹின்றார்கள் அப்படின்னு வருதுனால அது ப்ளூரல். அப்போ நம்ம என்னெல்லாம் பார்க்கணும், இதில் தௌடுனா ஓடுதல் அர்த்தம். பெண்பாலுங்கிறதுனால தீ வந்திருக்கு. ப்ளூரலுக்காக ஹே, அப்போ தௌடு தீ ஹே, ஓடுகிறார்கள், ஓடுகின்றார்கள், எல்லாம் ஒன்று தான். அடுத்தது ஐந்தாவது விழித்திருக்கின்றனர், அதாவது தூங்காமல் முழிச்சு கொண்டிருக்கிறார்கள், முழித்திருக்கிறார்கள், விழித்திருக்கின்றனர். ஜாகுன்னா என்னது, முழித்திருத்தல் அர்த்தம். அப்போது இப்போ ப்ளூரலை காமிக்கிறது, ஆண்பாலை காமிக்கு. ஜாக்தே ஹே, விழித்திருக்கின்றனர். அப்புறம் கற்கின்றாள், படிக்கின்றாள்ங்கிறதுக்கு அதான் லேர்னு, கற்கின்றாள். சீக்னா படிக்க, நம்ம லேர்ன் பண்ணுறது. அப்போ சீக்தி ஹே. இப்போ இந்த சிக்தி ஹேங்கிறது இருக்குது, நம்ம சிக்தி ஹே ஏன்னா ஒருமையில் தான் நம்ம அதை கொடுத்துருக்கோம். கற்கின்றாள் அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். அப்போ சீக்தி ஹே, அவ்வளோதான். அடுத்ததாக ஏழாவது பார்க்க போகிறது விரும்பி இருக்கிறார்கள். விரும்பி இருக்கிறார்கள் ஆண்பால். விரும்பி அது செயல் முடிஞ்ச மாதிரி பாசன்ஸ். இருக்கிறார்கள் அப்போ நமக்கு அங்கே ஆண்பாலில் இருக்கு, இருக்கிறார்கள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ பன்மையை பார்க்கணும். சாகுன்னா விருப்பம், அதை பன்மையாகவும் மாற்றணும், பாசன்ஸாகவும் மாற்றணும். அப்போ சாகு அதுக்கு ஆண்பால் ஒருமையில் சாகா, பன்மையாக இருந்தால் சாஹே, பெண்பால் சாஹி. அப்போ இங்கே விரும்பி இருக்கிறார்கள் ஆண்பாலில் கொடுத்துருக்கிறதுனால சாஹே ஹே, அவ்வளோதான். விரும்பி சாஹே ஹே இருக்கிறார்கள், ஹே புள்ளி வைக்கிறேன்னு ப்ளூரல் வந்திருக்கு. எட்டாவது கூறி இருக்கின்றனர், பெண்பாலில் கொடுத்துருக்கு கூறி. அப்போ கூறி இருக்கின்றனர் பெண்பால் அப்படிங்கிறதுனால நம்ம அதில் கவனிக்கக்கூடிய விஷயம் கஹா, கஹே, கஹி. அப்போ இந்த இடத்துல கஹி ஹே, பெண்பால் ப்ளூரல் காமிக்கிறதுக்காக நாம் என்ன செய்கிறோம், அதில் கஹி, கஹுன்னா என்னது, கூறுதல். அப்போ இந்த இடத்துல கஹு, கஹா, கஹி, கஹே ப்ளூரலாக இருந்தால், பெண்பால் ப்ளூரல். அப்போ கஹி அந்த ப்ளூரலை காமிக்கிறதுக்கு ஹே, கஹி ஹே, அவ்வளோ, கஹி ஹே, அவ்வளோ. ஒன்பதாவது பாடி இருக்கின்றான், ஆண்பால் ஒருமை. இந்த இருக்கின்றான்னு வச்சு ஆண்பால். அப்போ கா அப்படின்னா பாடுதல், காயா ஹே. இதுக்கும் அந்த ஹே புள்ளி தேவையில்லை. நமக்கு பெண்பால் ஆண்பால் ஒருமையை காமிக்கிறதுக்காக காயா ஹே, அவ்வளோதான். அப்போ நமக்கு காயா ஹே. காயா ஹே, பாடி இருக்கின்றார். அடுத்தது குளித்திருக்கின்றனர், குளிச்சிருக்கிறார்கள், குளித்து இருக்கின்றனர். அப்போ குளித்து இருக்கின்றனர், குளித்து இருக்கின்றனர் ஆண்பாலில் சொல்லியிருக்கு. நஹா, 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 அந்த ஹா லேசா நஹா. அப்போ நஹா ஏ ஹே, ஏன்னா ஆண்பால்
ப்ளூரலில் காமிக்கிறதுனால ஆண்பால் ப்ளூரலில் காமிக்கிறோம். ஆண்பால் பன்மை நாயகன். 11வது பேசி இருக்கிறார். பேசி இருக்கிறார். பேசுதல் போல், சொல் கூறு பேசு, அதுக்கு போல் படிச்சிருக்கோம். இங்கே வந்து இருக்கிறார் வருது ஆண்பால். அப்போ போலே. அடுத்தது காட்டி இருக்கிறார்கள். காமிச்சிருக்காங்க, காட்டியிருக்காங்க அப்படிங்கிற மீனிங்கில் வருது. அப்போ காட்டுதல் திகான்னா காட்டு. அப்போது ஆண்பால் ப்ளூரலில் காமிச்சிருக்காங்க. இந்த திகா அப்படிங்கிறத பாசன்ஸாக பண்ணணும் அப்படின்னா அந்த வெர்போட கடைசி இடத்துல ஏற்கனவே ஆ மாத்திரை இருக்கு. அப்போ அதை பாசன்ஸாக பண்ணணுமா திகா கூட யா ஏ ஈ. ஆண்பால் ஒருமைன்னா யா சேர்க்கணும். ஆண்பால் பன்மை அல்லது மதிப்புக்கு ஏ சேர்க்கணும். பெண்பால் ஒருமை பெண்பால் பன்மை ஈ சேர்க்கணும். ஏன்னா ஏற்கனவே அந்த வெர்போட கடைசி இடத்துல மாத்திரை இருக்கிறதுனால அதையே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாதனால அது கூட இன்னொரு யா ஏ ஈ பாசன்ஸாக மாற்றதுக்கு. அப்போ திகாயே காட்டி இருக்கிறார்கள். அடுத்தது பாருங்க 13 அழுது இருக்கிறான். ரோனா அழுதல். அப்போ ஆண்பால் ஒருமையில் இருக்கு. அழுது இருக்கிறான். அப்போ ரோயா அவ்வளோதான். 14வது வாங்கி இருக்கிறார்கள். வாங்கி இருக்கிறார்கள். பெண்பாலில் கொடுத்துருக்காங்க, ப்ளூரல் இருக்கு. வாங்கி வாங்கு வாங்குதல்ங்கிறது வந்து வாங்கி அந்த செயலை முடிச்ச மாதிரி. அப்போ கரீது கரீதுன்னா வாங்குதல். இங்கே பெண்பால் ப்ளூரல். அப்போ பெண்பாலுக்கு கரீதி, இருக்கிறார்களுக்கு ஹே கரீதி ஹே அவ்வளோதான். அடுத்தது பாருங்க 15வது தெரிந்திருக்கிறார்கள். அறிந்திருக்கிறார்கள், தெரிந்திருக்கிறார்கள். அது பெண்பாலில் நம்ம எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ தெரிந்திருக்கிறார்கள். ஜான் ஜான்னா அறிதல் தெரிதல் பெண்பால். அப்போ ஜானி ஏன்னா ஜா அவ வந்து பாசன்ஸ் பண்ணா ஜா கூட நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து ஜான் ஜான் தான் வெர்பு. ஜானுங்கிறத வெர்பை ஜான்னா அறிதல். அப்போ ஜானா ஜானே ஜானி. அப்போ ஜானி இருக்கிறார்களுக்கு ப்ளூரலுக்கு ஹே ஜானி ஹே. அப்போ தெரிந்திருக்கிறார்கள். 16வது சுற்றி இருக்கிறார்கள். கூம் கூம்னா என்னது, அப்படியே சுற்றி சுற்றி பார்க்கறதுங்கிறது கூம். சுற்றி ரவுண்ட் அடித்து பார்க்கறதுங்கிறது சுற்றி இருக்கிறார்கள். அப்போ கூமி பெண்பாலில் கொடுத்துருக்கு. கூம் குமா குமே பூமி. அப்போ பூமி ஹே அவ்வளோதான். 17வது காதால் கேட்டிருக்கிறார்கள். சுன் அப்படின்னா காதால கேட்கறது. ஆண்பாலில் சொல்லியிருக்கிறதுனால சுன். ஆண்பால் ஒருமைனா சுனா. ஆண்பால் பன்மைக்கு மதிப்புக்கும் சுனே. பெண்பால் ஒருமை அல்லது பெண்பால் பன்மைக்கு சுனி. அப்போ இங்கே வந்து ஆண்பாலில் கொடுத்தனால சுனே ஹே கேட்டிருக்கிறார்கள். ப்ளூரலுக்கு ஹே சுனே ஹே அவ்வளோதான். அடுத்தது 18 பாருங்க கையால் கேட்டிருக்கிறாள். ஏன் சார் எதுக்கு எடுத்தாலும் காதால் கேட்டிருக்கிற கை என்ன, நம்ம 3க்கு 3 விதமான வார்த்தை நம்ம படிச்சிருக்கோம். அதனால நம்ம அதை கொஞ்சம் அந்த இடத்துல நீங்கள் டைரெக்டாக பேசும்போது அது காதாலா கண்ணாலா கையாலா வாயாலாங்கிறது புரிஞ்சுக்கலாம். அது இது ஒரு எழுத்தாக கொடுக்கும்போது அதுக்கு நாம் அதை காமிக்கணும். அதனால் அது சொல்லியிருக்கோம். கையால் கேட்டிருக்கிறார்கள். அப்போ கையால் கேட்குறது மாங்கு மாங்கு. அதோட பெண்பாலில் கொடுத்துருக்குது, ப்ளூரலில் கொடுத்துருக்கு. அப்போ மாங்கி மாங்க அந்த பிறை போட்டு பிள்ளை இருக்கணும். மாங்கா மாங்கே மாங்கி. அப்போ மாங்கி ஹே கையால் கேட்டிருக்கிறார்களுக்கு மாங்கி ஹே. அடுத்தது 19வது திறந்திருக்கிறார்கள். ஓப்பன் திறந்து இருக்கிறார்கள். கோல் கோல்னா திறந்து அப்படிங்கிற மீனிங் வரும். அப்போ கோல்ங்கிறது ஆண்பால் ப்ளூரல். அப்போ கோலே ஹே கோல் கோலா கோலே கோலி. இங்கே இடத்துல ஆண்பால் ப்ளூரல்னால கோலே ஹே அவ்வளோதான். அடுத்தது நடந்திருக்கிறார்கள். சல் சல்னா நடத்தல், அதுக்கு சொல்கிறோம். இப்போ நடந்து இருக்கிறார்கள். சல் ஆண்பால் ஒருமைக்கு சலா. ஆண்பால் பன்மையோ மதிப்போ சலே. பெண்பால் ஒருமை பன்மைக்கு சலி. இப்போ இங்கே வந்து ஆண்பாலில் கொடுத்தனால சலே ஹே ப்ளூரல்னால ஹே. அப்புறம் 21வது கீழே விழுந்திருக்கலாம். ஆண்பால் ஒருமை கீழே விழுந்திருக்கலாம். நீச்சே
கிர்தா ஹோகா. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், டவுட்ஃபுல், அதாவது சந்தேகத்தை காட்டும் நிகழ்காலத்துக்கு அந்த வெறுப்பை வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் தான் காமிக்கணும். நீச்சேன்னா கீழே, கிர்னா விழுதல். அந்த ப்ரெசன்ட் டென்ஸை காமிக்கிறதுக்கு தா தே தீ ஏதோ ஆண்பாலம் உண்மை அப்படிமையாக்கு தா தே தீ சேகன்னு சொல்லியிருக்கோம். அப்போ கிர்தா ஒரு டவுட்டு, ஹோகா, அப்போ நீச்சே கிர்தா ஹோகா, அவ்வளோதான். அடுத்தது சாப்பிட்டு இருக்கலாம், ஆண்பாலில் சொல்லியிருக்காங்க. அப்போ காத்தா ஹோகா, சாப்பிட்டு இருக்கலாம், காத்தா ஹோகா. அடுத்தது வாசித்திருக்கிறேன், வாசித்து இருக்கிறேன், வாசித்தல் ஆண்பாலில் கொடுத்துருக்கனால படு படு, அந்த அடிவயிறு சவுண்டு நம்ம சொல்லியிருக்கோம். படுனா படித்தல், ரீடு பண்ணுறது. அப்போ இங்கே இடத்துல அதோட பாசன் சாப்பாடு ஆண்பாலுக்காக படா படா. ஹிரேன் வருதுல, ஃபர்ஸ்ட் பர்சன் வருதா, அப்போ நான் தானே வாசித்திருக்கேன்னு சொல்ல முடியும். வந்தால் ஹூ வருங்கிறத இங்கே நம்ம அந்த ஹிரேனை வச்சு கண்டுபிடிச்சி படா படித்திருக்கிறேன், படாவும், அவ்வளோதான். அடுத்தது 24வது, அவர்கள் கொடுத்திருக்கலாம், பெண்பாலில் வந்திருக்கு. அவர்கள், அதுக்கு வே, கொடுத்திருக்கலாம், தேனா கொடு. அப்போ தேத்தி பெண்பால்னால தேதா தேத்தே தேத்தி. இப்போ இந்த தேத்தி கொடுத்திருக்கலாம், ஹோங்கி என ப்ளூரலில் வருது, அவர்கள் வந்ததுனால வே தேத்தி ஹோங்கி, கொடுத்திருக்கலாம். அடுத்ததாக 25வது பார்க்க போகிறோம். 25ல் நமக்கு வந்து அடித்திருக்கலாம், பெண்பால் ஒருமையில் கொடுத்துருக்கு. அடி, அடிச்சுட்டான், நீ அடிச்சுட்டான் அப்படி சொல்கிற மாதிரி அடித்திருக்கலாம். மாறுனா அடி, உதை, அந்த கொல்லுதல் கூட இந்த மாறு தான். அடி, உதை, கொல்லுதல், அதுக்கும் இந்த மாறுங்கிற வேலை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ அடித்திருக்கலாம், மார்த்தி ஹோகி. அடுத்தது நான் விட்டிருக்கலாம், நான் விட்டிருக்கலாம், மே சோர்த்தி ஹோங்கி. நானுக்கு மே விட்டுடுதல், பிடிச்சதை விட்டுட்டாங்கிற மாதிரி மீனிங். சோடுனா விட்டுது. அப்போ விட்டிருக்கலாம், சோர்த்தி ஹூங்கி. நான் வந்ததுனால மே வந்தால் ஹூ வரும்ல, டவுட்டை காமிக்கிறதா ஹீ ஹூங்கி, மே சோர்த்தி ஹூங்கி. அப்போது நான் விட்டு இருக்கலாம், நான் மே வந்தால் ஹூ வரும் படிச்சிருக்கோம். டவுட்டு காமிக்கிறதுக்காக ஹோகா ஹோகி ஹோகி ஹூங்கா ஹூங்கி ஹூங்கி. அப்போ அதுதான் மே சோர்த்தி ஹூங்கி. அடுத்தது அவர் புறப்பட்டிருக்கலாம், அவர் கிளம்பி இருக்கலாம், அவர் புறப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மீனிங். வே அவர், நிக்கல்னா என்னது, வெளியேறுதல், வெளியே கிளம்புதல், புறப்படுதல், அந்த மாதிரி மீனிங். நிக்கல்தே ஹோங்கே, அவர் வந்திருக்கனால மதிப்பு. இந்த இடத்துல அவருங்கிறத ஆண்பால் மதிப்பாக நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம். அப்போ வே நிக்கல்தே ஹோங்கே, அவர்கள் புறப்பட்டிருக்கலாம். 28வது, அவள் உட்கார்ந்திருக்கலாம், அவள் உட்கார்ந்திருக்கலாம். அவளுக்கு வே, பைட்டுனா உட்கார், டவுட்டுக்கு ஹோகி, ஏன்னா அவள் ஒருமை தானே வந்திருக்கு. அப்போ வே பைட்டி ஹோகி, அவள் உட்கார்ந்து இருக்கலாம், வே பைட்டி ஹோகி. 29வது, அண்ணன் குதித்திருக்கலாம். அண்ணனுக்கு படே பாயி சொல்லலாம், பாயி சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை. பாயினாலே இப்போ ஏத்தாளர்களே சகோதரனே அப்படின்னா அது பெரிய ஆளை கூட நம்ம சொல்லலாம். அப்போ அண்ணனுக்கு படே பாயி சொல்லலாம், அல்லது பாயி, ஓகே. கூதுத்தே ஹோங்கே, கூதுன்னா குதித்தல், இங்கே தான் மேலேருந்து கீழே குதிக்கிறது கூது. அப்போ பாயி கூத்தே ஹோங்கே, குதித்திருக்கலாம், நல்ல நினைவு. கூது தே தாத்தேத்தி, அண்ணன் மதிப்பு கொடுக்கணும், அதனால பாயி கூதே ஹோங்கே, கூதே ஹோங்கே, அந்த ஷார்ட்டாக விரும்பு சொல்லும்போது பாய் கூதே ஹோங்கே அப்படி சொல்லுவோம். இது தே, ரைட். 30வது, தங்கை வாயால் கேட்டிருக்கலாம், தங்கை வாயால் கேட்டிருக்கலாம். நம்ம அங்கே ஏற்கனவே காதால் பார்த்துட்டோம், கையால் பார்த்துட்டோம், இப்போ இங்கே வாயால்ங்கிறது வந்திருக்கு. அப்போ பென், பென்னா சகோதரி, சகோதரிகள், பென் எதனாலும் சொல்லிக்கலாம். பென் பூச்ச்டி ஹோகி,